வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் காலத்தில் வாழ்ந்த ஹிஸ்டோரியன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த காலத்தில் இருந்த ஹிஸ்டோரியன்ஸ் 2 பேர் ரொம்ப பிரபலமானவங்க. ஒருத்தர் எட்வர்ட் கிப்பன், இன்னொருத்தர் ஜேம்ஸ் பாஸ்வெல். எட்வர்ட் கிப்பன் ஒரு இங்கிலீஷ் ஹிஸ்டோரியன், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. இவரோட படைப்புகள்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் சுவிட்சர்லாண்ட். இதில் அவர் சுவிட்சர்லாண்டில் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காருன்னு தெரியும். ஆனால் இந்த புக் பப்ளிஷும் ஆகலை, அதே சமயத்தில் அவர் முழுசாகவும் முடிக்கலை. அடுத்தது தி டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர். இதில் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாமிக்கு அப்புறம் மங்கோலியன் கான்குவெஸ்ட்டை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ரோமன் எம்பையரோடைய உச்சத்துலேருந்து ஃபால் ஆஃப் பைசாண்டியம் வரைக்கும் எழுதியிருக்காரு. இது மொத்தம் 6 வால்யூமாக எழுதியிருக்காரு. வால்யூம் 1 1776லேயும், வால்யூம் 2, 3 1781லேயும், வால்யூம் 4, 5, 6 1788லேருந்து 89 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரிஜினல் வால்யூம்ஸ் எல்லாம் காட்டோ செக்ஷன்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த படைப்பில் பார்த்திங்கன்னா ரோமன் எம்பையரை பற்றி, யூரோப்பை பற்றி, கேத்தலிக் சர்ச்சை பற்றி 98 ஏடியிலேருந்து 1590 ஏடி வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. இதில் ரோமன் எம்பையர் எப்படி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் அப்படியே சரிஞ்சு விழுந்ததுன்றதை பற்றி எழுதியிருக்காரு. இதை அவர் எப்படி ஒரு அப்ஜெக்டிவாக எழுதியிருக்காருன்றது, அந்த ப்ரைமரி சோர்ஸஸ் அவர் உபயோகப்படுத்தினது ஒரு மாடலாக வச்சு தான் பின்னாடி ஹிஸ்டோரியன்ஸ்லாம் அவங்களுடைய படைப்புகளை படைக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் கிப்பனை ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்டோரியன் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம்னே சொல்லுவாங்க. இந்த படைப்பு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸாக இன்றைக்கி வரைக்கும் கருதப்படுது. அடுத்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இதோட வாழ்க்கையிலேருந்து நிறைய பகுதிகளை அவர் பகிர்ந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட நடை பார்த்திங்கன்னா நல்ல எலிகண்ட்டோட, ஜென்டலாக, ஒரு ஐரானிக் ஹியூமரோடு எழுதியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜேம்ஸ் பாஸ்வெல். இவர் ஒரு லாயர், டைரிஸ்ட், அப்புறம் ஆத்தர். இவர் பிறந்தது ஸ்காட்லாண்ட்லேருந்து எடின்பர்கில். இவர் இன்றைக்கும் இலக்கியத்தில் பெரிதும் போற்றப்படுறது அவருடைய படைப்பான த லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன். இது டாக்டர் சாமுவேல் ஜான்சனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இவர் எழுதியிருக்காரு. அதனால் இன்றைக்கும் இவர் போற்றப்படுறாரு. ஏன்னா த லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் தான் இருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறுங்களே சிறப்பான ஒரு பயோகிராஃபியாக இன்னைய வரைக்கும் கருதப்படுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.